ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷோட வந்து வேதலம் சொல்லும் கதையில் அவங்க ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ லைக் வேதலம் சொல்லும் கதையில் அவங்களோட ரோல் வந்து கொஞ்சம் சின்னது தான். ஸோ ஒன்லி லைக் ஷி ஒன்லி ஷார்ட் ஃபார் 7 days. But we had a very good working relationship with her. I always believed Rati was a great filmmaker, very ரொம்ப சென்சிபிளான ஒரு டைரக்டர், and he always had his thoughts were beyond, like ஒரு பயங்கரமான ஒரு கிரியேட்டிவ் பர்சனாக இருந்தார். So I told Rati one day, we became very good friends after இது வேதாளம் சொல்லும் கதை. ஸோ வேதாளம் சொல்லும் கதையை முடிச்சுட்டு அந்த படம் கொஞ்சம் ஸ்டாலாக ப்ராப்ளம் இருந்த டைமில் கூட எனக்கு லைக் ஷி வாஸ் கான்ஸ்டன்ட் இன் டச். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுருந்தாங்க. ஸோ இந்த ஃபில்ம் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ். ஏன்னா அவங்களுக்கு கனா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் த மொமெண்ட் கனா ஹிட் ஆனோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணாங்க. ஷி செட் லைக், So I just called Rati and Bashak home for lunch. So we were just chilling and chatting and உங்களுக்கு ஏதாவது கதை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். தென் he was like, இருக்கு, ஆனால் அது ஃபுல்லாக ஃபீமேல் சென்ட்ரிக்காக இருக்குது, அது பரவாயில்லையா அப்படின்னு சொன்னார். So I said, it's okay, you just tell me அப்படின்னு. So he narrated the script to me, and then எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கதையாக ரொம்ப பிடிச்சிருந்தது. சும்மா உட்காந்துருக்காதீங்க, டேக் மை டேட்ஸ், டூ அ ஃபில்ம் அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது வந்து ஐஸ்வர்யா தான். So he was very particular about Samyukta also. லைக் ரொம்ப ஓவராகவும் பேச மாட்டாங்க, ரொம்ப கம்மியாகவும் பேச மாட்டா, பட் வாட் இஸ் ரைட் அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டாக பேசுவாள். அண்ட் ஷீ டசன்ட் பிலீவ் இன் ஆல் திஸ் அமானுஷங்கள், ஆர் ஷி டசன்ட் பிலீவ் வீட்டில் நடக்கிற அமானுஷங்கள்லாம் ஷி ஒன்ட் பிலீவ். ஷில் பி லைக், ஓகே கைஸ் கம் ஆன், திஸ் இஸ் நத்திங், இங்கே டியூப்லைட் தான், கரண்ட் ஆஃப் ஆனனால தான் இந்த டியூப்லைட் ஃப்ளிக்கர் ஆகுது அப்படின்னு. ஆக்சுவலாக அது ஒரு கோஸ்ட், ஒரு அமானுஷமாக ஒரு விஷயமா இருந்தால் கூட ஷில் பி லைக் கம் ஆன், ஷில் கிவ் ஒன் ரீசன் ஃபார் தேட். அண்ட் ஷில் பி லைக், இங்கே சிக்னல் எதுக்கு இங்கே வரலன்னா, இங்கே வந்து சேட்டலைட்டு இல்லைன்னு சொன்னால் கூட இல்லை சம்டைம்ஸ் இது லீக் ஆகும் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு கேரக்டர் இஸ் சம்யுக்தா. ஸோ நாட் மச் ப்ரிப்பரேஷன், பட் ஐ ஜஸ்ட் வென்ட் வித் த ஃப்ளோ. ஒரு 2 நாள் 3 நாள், பிகாஸ் இந்த படம் பொறுத்த வரைக்கும் we shot this film in one stretch. லைக் ஒரு 30 நாள் போனோமா, ஒரு ஊட்டிக்கு போனோம். ஆக்சுவலாக அப்போது நம்ம வீட்டு பிள்ளை ரிலீஸ் ஆச்சு. என்னை வந்து ஒரு ப்ரமோஷன் கூட விட ராத்தி, ஐயோ இல்லை இன்றைக்கி நாங்கள் கிளைமேக்ஸ் எடுக்க போகிறோம், அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, லைக் பிகாஸ் ஈ வாஸ் இன் தட் ஃப்ளோ. என்னால் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நாள் இல்லைனா கூட ஈ கேனாட் ஆக்சுவலி மூவ் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு 30 நாளில் பண்ணோம். ஊட்டிக்கு போனோம், 30 days பண்ணோம். 30 daysக்கு அப்புறம் கீழே இறங்கி வந்தோம், படம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்படி ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஐ ஆக்சுவலி ஃபினிஷ்ட் இன் ஒன் ஸ்ட்ரெச். இல்லைனா யூ கீப் டூயிங் இன் பிட்வீன் சம்திங். அண்ட் ஸோ எனக்கு ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஐ வாஸ் சம்யுக்தா ஃபார் தட் பர்டிகுலர் அந்த பீரியடில். ஒரு 30 நாள் இருக்கும்போது அந்த கேரக்டராகவே உள்வாங்கி, ஓகே, ஏன்னா டெய்லி நைட் ஷூட் ஃபுல்லாக உச்சி வெயில் சொல்கிற மாதிரி நல்ல குளூரில் 3 மணிக்கெலாம் டைலாக் பேசும்போது புகையாக வரும். ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் பயங்கர குளிராக இருக்கும், என்னடா இது எப்படா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதுலேயும் லைக் காலையில் 6 மணிக்கு ஷூட் பேக்கப் ஆனோடனே ஒரு 7:30 we used to sleep. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டு அங்கே ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும், which is very very famous. எங்கள் டைரக்டர் ரத்தியோட ஃபேவரட். ஹீல் ஆல்வேஸ் எவ்ரி டைம் சிங்கோஸ் போலான்னு சொல்லிட்டு, இட்ஸ் ஆக்சுவலி இந்தியன் சைனீஸ் கைண்ட் ஆஃப் திங், வெரி வெரி நைஸ் பிளேஸ். ஸோ we used to chill. So more than an actor, like more than a colleague, she's a very good friend. She's like almost like a family to us. And there were a lot of girls working in the set, and which was very nice thing. Like ADs and assistant directors, I think almost 5 to 6 girls were there, and எல்லாமே ஒரு chilling experience இருந்தது. And we never had that ஒரு ஆக்டர் ஒரு ஏடி அந்த ஃபீலிங்கே இல்லை. we were all like very good friends, and we went for ஒரு டீம் அவுட்டிங் போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்கள் நாளைக்கு படம் பண்ணுறோம், படம் பண்ணல தெரில. ஸோ we'll always like remain good friends. And அவங்களும் ஏதாவது ஃபில்ம் பண்ணணும், ஏதாவது சஜஷன்ஸ்லாம் என்னை கூப்பிட்டு கேட்பாங்க. I think we will remain friends even after this film. ஸோ ராஜேஷ் வந்து இஸ் அ வெரி க்ளோஸ் கொலாபரேட்டர். நான் அவரோட கொலாபரேட் பண்ணுற செகண்ட் ப்ராஜெக்ட் அது. ரத்தி கூப்பிட்டா ஐ வில் பி வெரி மச் ஹாப்பி. எவ்வளோ வேலை இருந்தாலும் ஐ பி ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். ஏன்னா ஹி ப்ராப்பர்லி மேக் எ ஷெட்யூல், அதை நான் டிசைட் பண்ணுவேன். என் ஒர்க் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும். ஒரு ஆக்டர் ட்ரைனிங்கிறத கம்பல்சரியாக வைப்பார். ஸோ இது வேதாளம் சொல்லும் கதை படத்துக்கு நான் ட்ரெயின்ட் அது அபய் தியோல் அண்ட் ஆல் அதர் ஆக்டர்ஸ், நியூ ஃபேஸஸ், ஏற்கனவே ட்ரெயின் ஆக்டர்ஸ் எல்லாம் பண்ணோம்.
அதுக்கப்புறம் செகண்ட் ப்ராஜெக்டாக we are joining together இந்த பூமிகாக்கு. ஸோ இட்ஸ் லைக் ராஜேஷ் வந்து ஐ திங்க் ஜோக்கிங்லி ஒன்று சொல்லுவார், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரத்தீந்திரன் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னேன். இல்லை அது வாய்ப்பே கிடையாது, என்ன கூப்பிடாம அவர் ஆரம்பிக்க மாட்டாருன்னு. ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இஸ் அன் அமேசிங்லி டேலண்டட் ஆக்டிங் கோச். ஒரு பஞ்ச் ஆஃப் கொடுப்பாரு, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு 10, 8, 12 பேஜஸ்க்கு இருக்கும். அதுலேயும் மேக்ஸிமம் அவனோட பொலிட்டிக்கல் விஷயம் என்ன இது எதுன்னு மேக்ஸிமம் டீட்டெயில்ஸாக எவ்வளோ கொடுக்க முடியுமோ எவ்ரி திங் வில் பி கிவன். அதுக்கப்புறம் நான் ரீட் பண்ணிவிட்டு தென் ஐ ஒர்க் ஆன் மை செல்ஃப். So every time like he interacts with the actors, and it's not just about like performing us, delivering a certain performance on the screen. ஸோ இதில் பேசிக்காக ஒரு 5 to 6 கேரக்டர்ஸ் இருந்துச்சு. காயத்ரி, கௌதம், அதித்தி, சம்யுக்தா, தர்மன், அப்புறம் பூமிகாவில் அந்த பொண்ணு கேரக்டர் ஒன்று இருக்குது, அப்புறம் அயான்னு ஒரு சின்ன பையன். இதில் எங்களுக்கு சேலஞ்ச் என்னென்னா மோஸ்ட்லி எல்லாருமே நியூ ஃபேஸ், மோர் ஆர் லெஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் தவிர. I like working with new talents, so that is something like that I should say, because என்னன்னா நியூ டேலண்ட்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் லைக் ஒரு ரா களிமண் மாதிரி. ஸோ எப்படி வேணுமோ நம்ம மோல்ட் பண்ணலாம். எல்லாரோட கேரக்டர்ஸும் படத்தில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும், அப்போ தான் அந்த கேரக்டர் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு மாதுரி அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பயந்த சுபாகம் அப்படின்ற ஒரு கேரக்டர் வச்சுருப்பாரு, எல்லாத்துக்கும் பயப்படுறது, எல்லாத்துக்கும் பேனிக் ஆகிறது அப்படின்ற ஒரு இது. சூர்யாவோட கேரக்டர் வந்து ஷீ பிலீவ்ஸ் பட் ஷீ இஸ் நாட் வெரி ஷுர் அபவுட் இட் அப்படின்ற ஒரு கேரக்டர். விது வந்து he actually played my husband's role. So he thinks okay whatever Samyukta says is right அப்படின்ற ரொம்ப ஒரு ஒய்ஃபை நம்புகிற ஒரு ஹஸ்பண்ட் ஒரு கேரக்டராக இருக்கும். பயமாக இருந்தாலும் இஃப் ஐ சே ஓகே யூ டூ இட் ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லும்போது ஓகே நம்ம பின்னாடி யூனோ தேர் சம்படி டு ஆக்சுவலி கைட் மீ அப்படின்னு ஒரு பர்சன். அண்ட் யூனோ எவ்ரி கேரக்டர் இஸ் வெரி வெரி கிளியர். எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வந்து ஒரு கேரக்டரைசேஷன் அண்ட் அந்த கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கீனாக இருக்கிற ஒரு டைரக்டர் தான் ரத்தி. ஷெட்யூல் கேட்டார், நான் சொன்னேன் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்காவது ஆக்டிங் ட்ரைனிங் கொடுக்கணும், ஏன்னா they should understand my language, right? So to get along we started the workshop, acting workshop. So he goes into like very deep level of like understanding themselves and what it is to like play a character. And so நாங்கள் ஃபஸ்ட் ரீடிங் பண்ணுறப்போ ஐ வில் பி வெரி மச் ரொம்ப ரிலாக்ஸாக தான் பேசுவோம். முடிச்சதுக்கப்புறம் நானும் ரத்தி உட்காந்து ரொம்ப ஹார்ட் கோராக பயந்தெல்லாம் பேசுவோம். ரத்தி என்ன பண்ண போகிறோன்னு தெரில, ஒருத்தவங்களுக்கு சுத்தமாக வரல, இன்னொருத்தவங்களுக்கு தப்பாக வருது, இவங்க என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு குழந்தை. ஏன்னா காயத்ரி ரோல் பண்ணுற சூர்யா வந்து ஷி டிட் லாட் ஆஃப் ஆட். ஸோ அவங்க ஆக்டிங்கில் வந்து சூர்யாவோட ஆக்டிங் என்ன வரும்னா ஒரு ஆடுக்கான விஷயம் வர ஆரம்பிச்சிடும். லைக் ஸோ இட் இஸ் லைக் அதாவது சிரிப்புனா ரெடியாக இருக்கும் அவங்ககிட்ட, ஹியர் இஸ் த லாஃப்டர், அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது. மற்ற எல்லாருமே ஸோ நியூ. அவங்களுக்கு இப்போ விது ரீட் பண்ணுறோம், அது லைஃபே இல்லை. அந்த சென்டென்ஸில் அந்த டைலாக் பயங்கரமாக இருக்காங்க, அதை ரீட் பண்ணுறது அது லைஃபே இல்லை. அஃப்கோர்ஸ் ஹி நோஸ் ஹவ் ஐ டூ இட்ன்றதுனால எனக்கு ஒர்க் ஷாப் வைக்கல. பட் அவர் 2-3 வாட்டி எனக்கு கூப்பிட்டாரு. நான் சொன்னேன் அது எனக்கு டைம் இல்லை ரத்தி அப்படின்னா. பட் ஆக்சுவலி ஃபார் அன் ஆக்டர் டு ப்ரிப்பேர் ஃபார் பர்டிகுலர் மூவி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வுட் லவ் டு அட்டெண்ட் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ஆல் தட். பட் so for him like when you do a character it should like affect your own personality. Otherwise he just says it's fake. நல்ல விஷயம் என்னன்னா all are ready to learn. அவங்க எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க புதுசாக விஷயம் கற்றுக்கிறதுக்கு. Very similar philosophy towards acting and performance art. So அந்த வகையில் வந்து we both gel very well, and I don't think I will do projects without him. Surya Ganapathy வந்து சொல்ல போனால் so she's one of the first like characters to one of the first actors to come into the project. ஸோ அந்த கேரக்டருக்கு நான் மெயினாக பார்த்தா நிறைய ஹீரோயின்ஸ் அப்ரோச் பண்ணோம், நிறைய பாப்புலர் ஆக்டர்ஸ் அப்ரோச் பண்ணோம். என்னன்னா ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அந்த டைமில் என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா வந்து எந்த ஆக்டர்ஸுமே அக்ரி பண்ணல அந்த கேரக்டருக்கு. நான் அப்ரோச் பண்ண நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் பயங்கரமாக ஃபெமினிசம் பேசுவாங்க, விமன் சென்ட்ரிக் கேரக்டர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் த மொமெண்ட் when I told this character ஃபஸ்ட்டு அவங்க எல்லாருமே சொன்னது வந்து இல்லை இந்த கேரக்டர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் கேரக்டராக இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் வந்து திமிரு பிடிச்ச பொண்ணு ஒதுக்கிடுவாங்க. One thing which came to my mind was we keep talking about how the society is very patriarchal in nature and industryல வந்து ஹீரோஸ்க்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங் ரோல்ஸ் எழுதுறாங்கன்னு. பட் இந்த மாதிரி ரோல் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? We are not doing them. So I thought if you want change, be the change. Like take it up, take the risk, you do your job well. And I thought it was in line with who I am as a person. And she came for audition.
And first instance I really liked what she gave. But the moment I said I've decided to go for Surya Ganapati for this character, everyone was against it. மிக்ஸ் மேட்ச்மாங்களா அந்த மாதிரி மிஸ் மேட்ச் மாதிரி தான் இருக்காது சூர்யா என்று காயத்ரி. ஏன்னா சூர்யா இஸ் லைக் எ பாபி டால், காயத்ரி இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட். அது கம்ப்ளீட்டாக ஒரு என்விரான் பற்றிய ஒரு அறிவோட பயங்கர இன்டெலெக்சுவலாக நிறைய புக்ஸ் ரீட் பண்ணக்கூடிய, நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதக்கூடிய ஒரு என்விரான் பற்றி பயங்கர நாலேஜ் உள்ள ஒரு பொண்ணு. ஏன்னா அவளை யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாருமே அது அகேன்ஸ்டாக இருந்தாங்க. என்ன ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா so she's done more than 300 commercials and she's a very popular model. எந்த ஆட் பார்த்தாலும் அந்த ஆட்ல சூர்யா இருக்கும். So playing Gayatri was not the easiest, to be honest, because she's a lot of things. She's not just, she's very layered, and that made me understand a lot more about how unconscious we've lived in, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. And climate change is actually a very, very alarming emergency sort of an issue, which should have been given much more importance than what we are giving. But I was somehow confident that she will do it. அப்புறம் workshop பண்ண ஆரம்பிச்சப்போ எனக்கே கொஞ்சம் பயம் வந்துச்சு. I mean, I used to think I'm a decent actor, but அங்க வரும்போது தான் தெரிஞ்சது what I've done is nothing close to what I'm going to do now. So I knew that I had so much more effort to be put in, and ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது to see that you have so much to learn. And கொஞ்சம் இன்டெலெக்சுவல் பார்ட் எல்லாமே ரத்தி took care of it. கூட்டு போய் முக்கியமான ஆட்களோட இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது. ஸோ டு ஸ்பெண்ட் டைம் வித் ஆக்டிவிஸ்ட் நிறைய புக்ஸ் கொடுத்தேன். எத்தனை புக்ஸ் படித்தாலும் எனக்கு தெரியாது, பட் நிறைய வாங்கிட்டு போனேன் என்கிட்ட. அந்த புக்ஸ்லாம் வாசிச்சிருக்க வாய்ப்பு இல்லாத, பட் she had those books. I was given a sheet where what songs she listens to, என்ன மாதிரி புக்ஸ் படிப்பான்றதுலேருந்து வாட்ஸ் ஹர் ஒப்பீனியன் அபவுட் பாலிட்டிக்ஸ்ன்ற வரைக்கும் அவ்வளோ டீட்டெயில்டாக he had prepared my character. ஸோ என்னோட ஒரே வேலை to just get into the skin of it and perform. On screenல பார்த்தா she's literally transformed into Gayatri. And I understood that as a person it's easier to change the outer circumstance than inner, and it's made me a lot more spiritual in nature and a lot more conscious and aware of my actions as a person itself, right? Apart from the movie, as a person, it's made me a lot more aware and conscious of what I'm doing. So what I saw 2 years back is not the same Surya what I'm seeing now. So there's a lot of change in us. She started reading a lot. So I don't know. I mean, I'm thinking maybe it's the character that is I mean, I'd like to believe that it's the character which is has made that change. முன்னாடி ரொம்ப நிறைய கமர்ஷியல்ஸ் பண்ணியிருக்கேன் where I've done things which I don't necessarily relate to. இப்போ அதெல்லாம் பண்ண முடியல. I mean, I've grown out of it, and I can see the personality that I've changed. It's been quite a journey, and one that will always stay with me. ஃபர்ஸ்ட் நான் பாவல் பார்த்தது குற்றம்பேட்டத்தில் ஃபெஸ்டிவலில் வந்தது, சென்னை ஃபெஸ்டிவல். ஸோ அங்கே போன போது எங்கள் சீட்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு, ஸோ அப்போ இது சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் அபவுட் பாவல், his whole பாடி லாங்குவேஜ் அண்ட் எவ்ரி திங். ஸோ நான் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் அவர் ஆக்டராக நடிப்பாருன்னு. பட் எனக்கு அப்போ அந்த சமயத்தில் ஒரு ஆக்டர்னு தெரியாது. அந்த சமயத்தில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் there was something very interesting about him. அப்புறம் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் then I started seeing him in some movies and he said, அவர் எனக்கு தெரியுமா அவர் பிரம்மாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே அப்படின்னு. அதுக்கப்புறம் when this thing happened, then I thought Paval would be the perfect Dharman. பாவல் தர்மன் ஆஃபீஸ்க்கு வந்து ஸ்கிரிப்டை நரேட் பண்ணி எல்லாம் பண்ணேன். பட் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்ராஸ் ஆக்சென்ட் இருக்கு அவரோட. பட் இதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் அவர் மெட்ராஸ் தமிழ் தான் பேசிட்டு இருக்காரு. பாவல் ஃபுல்லாக சென்னையிலே லைலா காலேஜ் படித்து வந்தவர். ஆனால் தர்மன்கிற கேரக்டர் ஒரு ட்ரைபு. அந்த ட்ரைபுங்கிறது ஓவரால் ஒரு காஸ்டியூம் ஓவரால் ஒரு ப்ரெசன்ஸ் ஒரு டைலக்டே வேறு, அவங்க லாங்குவேஜே வேறு. ஸோ இது எல்லாமே டிரைவ் பண்ணணும். நான் கொஞ்சம் கிக் ஸ்டார்ட் தான் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே. பட் ஹீ ஹிம்செல்ஃப் லேர்ன்ட் மெனி திங்ஸ். ஒன்ஸ் அவர் ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரைப்ஸோட ஆக்சென்ட் இதெல்லாம் அவங்க பேசின டைலக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு காமிச்சோம். அந்த ரெக்கார்டிங்ஸ் எடுத்துகிட்டு போனார். இந்த ட்ரைபை மீட் பண்ணும்போது அவங்க எல்லாமே கொஞ்சம் இழுத்து பேசுவாங்க. இன்னொன்று என்னென்னா ஊட்டி கோயம்புத்தூர் எல்லாம் பக்கம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒன்று சேர்த்து தான் ட்ரை பண்ணுவோம். இப்போ நிறைய இந்த பெங்களூரில் இருக்கிறவங்க தமிழ் பேசுனா ஒன்று உண்டு. சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா பெங்களூரில் இருக்கிறவங்க அதை எப்படி சொல்லுவாங்கன்னா சாப்பிட்டீங்களாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க அப்படின்னா வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா அப்படின்னு. ஸோ இது கொஞ்சம் அடிக்கடி பெங்களூர் போகும்போது இது கேட்டதுனால
இங்கே வந்து நிறையா அந்த ஸ்லாங் இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் இழுத்து இழுத்து பேசுறதையும் சேர்த்து வச்சு இது பேசும்போது அது கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது பண்ணதுக்கப்புறம் தென் லைக் he went and stayed with the Kurumba tribes and he worked a lot with them. அவங்க ட்ரைபோட பேசும்போது இன்னும் கூட கொஞ்சம் பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்தது. அது அப்படியே பேசலனாலும் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது அந்த ஸ்லாங் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி. அதுக்கு அடுத்த நாள் வரும்போது அந்த ஃபுல் மோனோலாக் வந்து அந்த அவங்களோட டயலாக்டில் பேசி காமிச்சாரு. ஸோ தட் வாஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங். பவல் இஸ் அன் அமேசிங் ஆக்டர். ஸோ இட்ஸ் லைக் ஏன்னா இன்னைக்கு பவலோட ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா திஸ் கான்ஸ்டன்ட்லி சம்திங் தட் லைக் he'll keep like bringing on to the table. மாதுரி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 40-45 பேர் அந்த கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணோம். ஸோ ஃபைனலாக லைக் வி ஜீரோ டவுன் ஆன் மாதுரி. ஸோ மாதுரி கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்தா மாதுரி ஸ்கிரிப்டை படிச்சுட்டு பயங்கர நர்வஸாகவே இருப்பா எப்பவுமே. So when he was explaining the Aditi's character, I was thinking like, okay, so Aditi is nowhere equal to me, who I am as a person. ஸோ அவளோட ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்னா she said like this is nothing like me, which is actually true. கஷ்டம் போல் தெரியல நம்மளுக்கு எப்படி பண்ணுறது அந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது தென் he told me that we'll be having 15 days workshop இருக்கும் அது சொன்னாங்க. அந்த 15 days workshop இருக்கப்போ தான் I met மாஸ்டர் ராஜேஷ். மாதுரி இன்டு அதித்தி கொஞ்சம் நர்வஸாக இருந்தது பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். எப்படி ட்வீட் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. எவ்ரி திங் வாஸ் நியூ. ரொம்ப கூலாக சில்லாக உட்காந்துருக்கேன். ரொம்ப உண்மையே தெரியாத மாதிரி உட்காந்து நடிப்பு அப்புறம் பழகிறதும் தெரிஞ்சிச்சு. Vati was very particular about what he wants for Aditi's character. இப்போ நான் ஏதாவது தப்பு பண்ணா கூட he was like no, எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இதுதான் வேணும். This is what I want. Aditi's character is like this, so I want you to get into her skin. And எனக்கு அதுக்கு நிறைய brief கொடுத்தாங்க அதித்தியோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ மாதுரோட ஆக்சுவல் கேரக்டர் வந்து நிறைய நாங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது தானே. இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கணும், அனாயிங்காக இருக்கணும். இந்த இரிட்டேட்டிங்கிற குவாலிட்டிக்காக தான் நாங்கள் மூக்குங்கிறத உள்ள வச்சோம். ஷீ டுக் நேசல். ஷீ ஸ்பீக்ஸ் த ஹோல் ஃபிலிம் மூக்கிலே தான் பேச ட்ரை பண்ணோம். ஸோ அவள் வாய்ஸ் கேட்டாலே கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி. ஸோ பேசிக்கலி லைக் ஷீ இஸ் லைக் வெரி பிரிட்டி பட் வெரி டம். ஸோ அவள் பார்க்க அழகாக இருப்பா, ஆனால் வாயை திறந்தா எரிச்சல் வரும் உங்களுக்கு. We had the shoot for 35 days and it was all night shoot. Hardly we shot for like in the morning session. So நாங்க daily like we had session for like 2 hours before the shoot. So இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அதுக்கேற்ற மாதிரி scenes. So everything was well planned. So அதுக்கேற்ற மாதிரி எங்களை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு தான் கூட்டிட்டு போனாங்க. அதுக்கேற்ற மாதிரி I was able to perform. So yeah, that was very helpful. விது தான் லாஸ்ட் பர்சன் டு கம் இன்சைட் அவர் டீம். ஸ்டோன் மீன்ஸ்லேருந்து ஒரு நாள் கூப்பிட்டாங்க. அண்ட் லைக் ஒரு சின்ன கேரக்டர் இருக்குது, ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், லைக் அதில் போய் ஆடிஷன் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு அமிச்சாங்க. ஸோ ஐ திங்க் ஐ வென்ட் டு ஆஃபீஸ், ஆடிஷன் பண்ணேன். அவ்வளோ நல்லா பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் தென் ஐ ஹேப்பன் டு மீட் த டைரக்டர். ஸோ somehow like I kind of like liked his presence and இது. பட் அந்த கேரக்டருக்கு அவன் செட் ஆகல. அவன் ஆடிஷன் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு அவனை. திடீர்னு ஒரு நாள் நைட்டு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு ஐ காட் அ கால் சேயிங் லைக் கேன் யூ கம் டு ஆஃபீஸ் பை 10 o'clock த நெக்ஸ்ட் மார்னிங். அண்ட் அப்போ எனக்கு தெரியாது. ஐ தாட் லைக் ஓ யா இந்த ரோல் கிடச்சிச்சு போல இருக்குது. லைக் தேவ் கிவன் மீ திஸ் அண்ட் ஐம் ஜஸ்ட் கோனா ஒர்க் ஆன் த மூவி ஆர் சம்திங். ஸோ சில ரீசன்ஸ்னால அந்த மெயின் ஹீரோ ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு பண்ண முடியல. ஸோ நாங்கள் வந்து we were actually auditioning many people like we were looking for ஏன்னா லொகேஷன் லாக் ஆயிடுச்சு, ஐஸ்வர்யாவோட டேட்ஸ் லாக் ஆயிடுச்சு. த மெயின் திங் வாஸ் ஐஸ்வர்யாஸ் டேட்ஸ் பிகாஸ் லைக் ஷி வாஸ் டூயிங் ஃபிலிம்ஸ் பேக் டு பேக் அண்ட் ஸோ ஹீரோ லாக் ஆகாமல் இருந்தது. ஸோ மற்ற கேரக்டர் சூர்யா, மாதுரி, பாவல் இவங்களுக்குலாம் ஒர்க் ஷாப்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் லைக் I had showed his picture to my wife. The moment like she saw the pictures, she said like he is the boy, like so he is Gautam. I can just see it in him and there can't be a perfect Gautam then. And I sort of turned up at office and I met the director. So he was like, அப்போ எதுவுமே சொல்லலை, இந்த கேரக்டர்னு சொல்லலை, வேறு எதுவுமே சொல்லலை. He just asked me to stay with him. விது இன்டு கௌதம் அது எங்களுக்குமே பெரிய ஜேர்னி, விதுக்குமே கண்டிப்பாக பெரிய ஜேர்னியாக தான் இருக்கும். ரத்தி வந்து வெளியே கூட்டு போயிடுவாரு. ஸோ ஹி டிரைவ்ஸ் த கார். கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போனார். And then he was just like sort of talking and interacting with me. But ஆனால் I had no idea what it was about. அவள் என்ன நம்பிட்டு இருக்கான்னா ஓகே நமக்கு ஏதோ குட்டியாக ரோல் கொடுப்பாங்க, we will do that role அப்படிங்கிற பிளான்லாம் போயிட்டு இருக்கானா. We were like silently observing him. அவனுக்கு தெரியாது அது, ஏன்னா அவன் கான்ஷியஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு. ஸோ ஈவினிங் உட்காந்து நானும் ராஜேஷ் அவன்கிட்ட என்ன கரெக்ட் பண்ணணும், அவன் வாக் கரெக்ட் பண்ணணுமா, அவனோட பாடி லாங்குவேஜ் போஸ்டர் என்ன கரெக்ட் பண்ணணும் நாங்கள் ஈவினிங் உட்காந்து பேசுவோம். ஹவு கேன் வி ஒர்க் கௌதம் இன்டு ஹிம், இது எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். தென் ஒன் பாயிண்ட்
Rathi took a decision and he informed to the production house. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து விதுன்னு டிசைட் பண்ண போது ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் நான் விது தான். ஸோ ப்ரொடியூசர் வந்து 2-3 தடவை திரும்ப கேட்டார், அவன் தானா ஷோரா அவங்களுக்கு அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் 3 weeks பிஃபோர் த ஷூட் சரி நாங்கள் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் விதுக்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி அவன் கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் சொன்னேன், நீ தாண்டா ஹீரோ அப்படின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது மோதிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நர்வஸ் ஆகிட்டான், எக்ஸைட் ஆகிட்டான். Yeah, it just happened out of the blue, but it was pretty unique. The whole experience of how it was revealed to me, or the process that sort of happened. We did the hardcore workshop with him, but ஆனால் எனக்கு அப்போ கூட எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது, அவனால் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. இவன் நான் கிளம்பி ஊட்டிக்கு போகும்போது கூட எனக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. பட் ராஜேஷ் வாஸ் வித் மீ, ஸோ ஹீ வாஸ் வித் மீ த்ரூ அவுட். ஸோ விதுக்கிட்ட வந்து நாங்கள் வந்து எல்லா விதமாகவும் ட்ரெயின் பண்ணோம். ஆர்கானிக்காக விது கிரியேட்டட் ஹிட்ஸ் ஓன் திங். நாங்கள் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கையில் கொடுத்தோம். அப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை உருவாக்குனா. ஸோ ஸ்லோலி ஹி ஒர்க்ட் ஆன் ஹிஸ் வாய்ஸ், ஸ்பீச், Body language, and how Gautam might carry himself, how he walks, talks, how he looks around, or whatever it was. At the end of the day, I think it completely comes from all the inputs I got from the director and from my acting coach, just working with it. And I think maybe 4 or 5 days into shoot, ஏதோ ஒரு பாயிண்ட்ல I think it just clicked. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டே நான் விதுவை பார்த்ததுக்கும் செட்டில் கௌதமா பார்க்குறதுக்கும், எஸ்பெஷலி ஒரு சீன் வந்து பவர் கட் ஆயிரும். பவர் கட் ஆனதுக்கப்புறம் he used to carry a lantern and he used to walk out. அந்த சீன் வரதா இருக்கணும். அங்கே பார்க்குறப்ப I can see Gautam. So Saujanya Prasad வந்து I've known her from she was really cutie girl. I was barely half his size when I first met him. He was working with my mother at that time. Sumitra Prasad. So அவங்க வந்து she used to work under Shyam Benegal, and she's done many documentaries. So in Bombay I was working as an assistant. So எனக்கு அந்த சமயத்துல சௌஜன்யா ஒரு 6 வயசு இருக்கும்போது எனக்கு தெரியும். Bhaiya came home and Mom was making dinner and both of them were sitting in the kitchen, and that's the first time I heard the narration of Bhumika. So Saujanya, she's a whiz kid. So she's done some major academical achievements when she was really at a very, very young age. And so she was also in Germany. So she was working on few projects that is associated to autism and all these needs. I remember I got handed the character sketch of Bhumika with basic background and with basic instances and stuff. And I think that was the point where Bhumika stopped being a movie, stopped being a character in a movie, and to me Bhumika became a client. I wrote a character profile for her, and to me that day she came to life. I actually started seeing her as an actual person who was there, who had real conditions, who had real characteristics. ஆக்சுவலாக பூமிகான்ற ரோல் வந்து அவந்திகா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவந்திகா வந்து ஷீஸ் அ தியேட்டர் ஆர்டிஸ்ட் இன் US நினைக்கிறேன். ஷீஸ் இன் லாட் ஆஃப் பிளேஸ் அண்ட் ஸ்டஃப். Tried auditioning many people, and then I heard about this girl who she lives in LA, and she's doing a lot of Disney shows அப்படினா சொல்லிட்டு இருந்தாங்க. So then she had sent an audition video clip, and yeah, so I knew that this is my Bhumika. I think he's a great director, and he's really, really detail oriented. He won't leave you until the scene comes out exactly as he envisioned it, and he has such new and inventive ideas. He's truly relentless, and I appreciate that so much. He works extremely hard. He works after hours, after the shoot is done even, and I was really lucky to have had that experience with him. Avantika is tall, she's very confident, she has a very graceful body language. To go against all of this and trying to be authentic to Bhumika, I think was a struggle for both of us. So she has this very raw innocence, and she's an amazingly talented actor. But the moment so we flew her down, then again Saujanya said this is not how it should be. And so Saujanya also has a very specific view of how the character should look like and how the character should talk. So from then on it's Saujanya, she was Saujanya's care. I remember being in touch with
JLo, and we were trying to figure out her costumes and what she'll wear. When Rati told me the script long ago, we didn't know when we were going to shoot it. The Bhumika character was very, very close to my heart because I used to be a social worker. I have been an active volunteer in School of Autism and all that. So I said immediately, Rati, I think we don't even have to do much research because I've been there, I know what it is. But on top of that, yes, once we started rolling things like that, we connected with a couple of parents and the children there. And we didn't want to do something very cinematic. Rati's projects are never cinematic. It is very real. நீங்க படம் பார்க்கும்போது இந்த காஸ்டியூம் டிசைனர்லாம் வச்சு இன்டர்வியூ பண்றீங்கன்னு சொல்லிட்டு அங்க ஸ்க்ரீன்ல பார்த்து ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்றது தான் விஷயமே. Because it is nothing dramatic. It is nothing like wow. It is almost blends in. It's very real. To me, even those small things of pattern, color, cut, how the fabric would feel on her, all these things were real. You know how you see people outside, it's that real. Even with this, we didn't want the child to stand out or anything like that. But then there's lot of in-depth, analysis that you had to do to see what the child will be comfortable in. Because with autism, every child is different. Saujanya Akka is such a brilliant psychologist, and she has so much experience in pediatric psychology, and she interacts so often with autistic children that she really was able to give me a first-hand insight on how they react, what their behaviors are like, and she showed me kids, and honestly it was such a beautiful experience. I'm really lucky to have been able to experience Keeping her thoughts scattered while making her act in a certain way, I think she adapted to it very quickly. We used to take walks every single day, multiple times a day, just out into the nature, and she would tell me how so many autistic kids have this fine eye for details, and I don't have that eye, and she was teaching me how to kind of develop that perspective, and really I hope her work was communicated throughout this film. So whatever you see Bhumika on screen, so it is Saujanya's contribution. If I have to say it very simply, for me, I brought Bhumika to life. Like, Bhumika was a real person to me. But Avantika really lived it. She was brilliant. I think she will definitely have a lot of இந்த படத்துக்கான ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு கிடைக்கும்.